மொபைல் நம்மளை அப்படியே கட்டிடுது சார், கட்டி போட்டுருது. என் மொபைல் யாரும் தொடக்கூடாது, என் மொபைல் எங்க, என் மொபைல் என்ன கேட்காம நீயே எடுத்த, ஏன் மொபைல் ஏன் மொபைல் ஏன் மொபைல். நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் புறஜாதிகள் பேசலாம். ஏன் இயேசு ஏன் இயேசு ஏன் இயேசுன்னு இருக்க வேண்டிய நம்ம ஏன் மொபைல் ஏன் மொபைல் ஏன் மொபைல்னு இருந்தா ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுவார். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டுடைய விருப்பம் நான் உன்னோடு இருக்கணும், நீ என்னோட இருக்கணும். நம்ம ஆண்டவரை கையை அப்படி கொஞ்சம் விடுங்க ஆண்டவர் எக்ஸ்கியூஸ் மீ அப்படி விட்டுட்டு மொபைலை இருக்க பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கையை விட்டுட்டோம். விட வைக்கிறது ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது அவருடைய கரத்தை கோர்த்து நடக்கும் போது நாம் ஃபீல் பண்ணுகிற அந்த சந்தோஷத்தை விட இது அதிக சந்தோஷத்தை கொடுப்பதை போல ஒரு மாயையை நமக்கு காண்பித்து ஆண்டவரை விட நான் தான் உனக்கு டேஸ்டா இருக்கிறேன், என்ன விட்டுறாத அப்படின்னு நம்மளை ஒட்டி கொண்டது. முடியாது. இது ஆன்ல ஒரு பாயிண்டாவது இருந்தாதான் நிம்மதியை தூங்க முடியுது. ஆனா தேவ பிரசன்னம் இல்லாம தூங்க முடியுது, ஜெபம் பண்ணாம தூங்க முடியுது, பைபிளை வாசிக்காம தூங்க முடியுது, ஆண்டவரை துதிக்காம தூங்க முடியுது. அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல சாத்தான் தான், சாரி மொபைல் தான் நமக்கு தெய்வமா மாறிடுச்சு. அது இல்லாம வாழ முடியாது. ஏசு இல்லாம கூட வாழ்ந்துடும். ஐயோ மொபைல் இல்லாம ஐயோ. ஆண்டவர் சொன்னார், என் மகிமை வேறு ஒருவருக்கும் நான் கொடேன். நீ என்னை விட்டுட்டு நான் எந்த அற்ப குப்பை மாயை 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 உன்னை நரகத்திற்கு இழுத்து கொண்டு செல்கிற கயிறு, தூக்கு கயிறு. இந்த கயிற்றுடைய அருமை உனக்கு இன்னைக்கு தெரியாது. இதை நம்பி என்னை விட்டில ஒரு நாள் மரித்து உன் ஆத்மா வெளியே வரும் பொழுது நான் உன்னை விடுவேன். நித்தியத்தை இழந்துராத, மண்ணுக்காக மாணிக்கத்தை இழந்துராத. அப்புறம் அழுது புலம்புனாலும் திரும்பி அது கிடைக்காது. அவ்வளோ அருமையான ஆண்டவர். கடந்த வருஷமெல்லாம் உன்னை தூக்கி சுமந்து கண்மணி போல உன்னை போஷித்து உனக்கு சாப்பாடு போட்டது மொபைலா, உனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது மொபைலா, போக்கியில் வரத்து உன்னை பாதுகாத்தது மொபைலா, உன் வேலையில் உன்னை உயர்த்தியது மொபைலா, நீ வியாதியா இருக்கும்போது உன்னை சுகமாக்கியது மொபைலா? இதெல்லாம் செஞ்சது கர்த்தர். அவரோடு இருக்க கற்றுக்கொள், இதனோடு அல்ல. கர்த்தருக்கு அடிமையாயிரு, கர்த்தருக்கு அடிமையாயிரு, அவருடைய அன்புக்கு அடிமையாயிரு. உலகத்திற்கோ மாமிசத்திற்கோ மனுஷனுக்கோ இந்த குப்பைக்கோ ஒரு நாளும் நீ அடிமையாகாதே. நீ தேவனுடைய பிள்ளை.